நம்ம பல தடவை ரயிலில் பயணிக்கும் போது நம்முடைய ரயில் டிக்கெட்டில் WL அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சில டிக்கெட்டில் RLWL பிரிண்ட் பண்ணியிருக்கோம். WLனா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்றது பல பேருக்கு தெரியும். ஆனால் RLWLனா என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாதுங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு WL சொல்கிறோமோ, RLWLக்கு ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்ட்டு பேர். அதை தான் RLWL அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நான் சென்னை டு பெங்களூர் போகிற ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறேன். டிக்கெட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, RACயும் வரல, என்னுடைய டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் என் டிக்கெட்டில் WL பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே ட்ரெயினில் நீங்கள் காட்பாடியிலேருந்து போட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்குமே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, RAC ஆகலைன்னா உங்களுக்கு டிக்கெட்டில் RLWL அப்படின்னு காமிக்குங்க. அதாவது ட்ரெயின் ஆரிஜின் ஸ்டேஷன்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்னா WL, இடைப்பட்ட ஸ்டேஷனில் அதாவது அரக்கோணம், காட்பாடி போன்ற நிலையங்களில் யாராவது பேசஞ்சர் டிக்கெட்டில் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் அது RLWLன்னு சொல்லுவாங்க. இதில் கன்ஃபர்மேஷனுக்கான பாசிபிலிட்டி யாருக்குன்னா, ஆரிஜின் ஸ்டேஷன் அதாவது சென்னை டு பெங்களூரில் சென்னை சென்ட்ரலில் இருக்கிற பேசஞ்சருக்கு தாங்க ப்ரையாரிட்டி அதிகம். RLWL டிக்கெட் வச்சுருந்தா அதுக்கான கன்ஃபர்மேஷன் சான்சஸ் ரொம்பவே குறைவு. ஏன்னா காட்பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரெயினில் காட்பாடிக்குன்ற கோட்டா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதில் கன்ஃபார்ம் டிக்கெட், RAC டிக்கெட்லாம் போக உங்களுக்கு RLWL டிக்கெட் இருக்கும். அதில் அந்த கோட்டாவே கம்மியாக இருக்கும்போது அந்த RLWL டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி குறைவு. இது தாங்க RLWLன்ட்டு நம்ம டிக்கெட்டில் பார்க்குறது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.